నేను మొన్న తమిళ్ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్. కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. வணக்கம் பவன் கல்யாண் காரு சூப்பரா பேசுது காரு. ஆனா தப்பா பேசுது காரு. உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் போயிடுச்சு காரு. என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுல அரசியல் பண்றது ரொம்ப சுலபமா இருக்காமே. அது மட்டும் இல்ல, பேனர் வச்சோம்னா ஈஸியா சிஎம் ஆயிடலாமே அப்படின்னா சரவணா ஸ்டோர் வணக்கம் வசந்தன் கோவண்டர்னா அதிகமா இங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கணும். என்னென்ன பேச்சு பேசுறீங்க? பேனர் வச்சோம்னா சிஎம் ஆயிடலாமா? சரி, ஓகே, ஒரு கணக்கு போட்டுக்கலாம். நீங்க எத்தனை வருஷமா அரசியல் இருக்கீங்க? 15 வருஷமா. இங்க 2 பெரிய கட்சி இருக்குல்ல, 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி இருக்குல்ல. நீங்க பட்ட கஷ்டத்தை, இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்தை எங்க அண்ணா 3 வருஷத்துல பட்டிருக்காரு. எங்க அண்ணா பட்ட கஷ்டத்துல 1% நீங்க எல்லாம் பட்டிருந்தீங்கன்னா இந்த அரசியல் நீங்களாம் இருந்திருக்கவே மாட்டீங்க. காணாம போயிருப்பீங்க, எங்க போய் நாடகம் நடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அசால்ட்டா சொல்றீங்க. உங்களுக்குலாம் வழி என்னன்னு தெரியுமா? கஷ்டம் என்னன்னு தெரியுமா? அதே இண்டஸ்ட்ரியில இருந்து தான் நீங்களா வந்து அரசியல வந்திருக்கீங்க. இவ்வளவு கஷ்டன்றது தெரியும். அப்படி இருந்துகிட்டும் இவ்வளவு பெரிய வார்த்தையை அவ்வளவு நக்கலா 30 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா என்னென்ன பேச்சு பேசுறீங்க? காமெடி பண்ணுங்க, நல்ல காமெடி எடுத்துட்டு வந்து பண்ணுங்க, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுங்க, ரைட்டா? எங்க அண்ணனை வச்சு பண்ணாதீங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கெல்லாம் பாருங்க, மூஞ்சி திருப்பிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அரசியல் பண்ணி வச்சுட்டு போறாரு. இதே வழி நாளைக்கு அவர் புகழ்ந்து பேச போகுது. எங்கெல்லாம் மனுஷனே கிடையாது. அது அந்த இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே அவர் கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? நல்லா இருப்பீங்க ப்ரோ, நல்லா அரசியல் பண்ணுங்க. உங்க அரசியலுக்கும் 4 மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா வாழ வைங்க. வரட்டுமா?